ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ओमिति एतदक्षरम् इत्यादि अष्टाध्यायी छान्दोग्योपनिषत्। तस्याः संक्षेपतः अर्थजिज्ञासुभ्यः ऋजुविवरणम् अल्पग्रन्थमिदमारभ्यते। तत्र सम्बन्धः समस्तं कर्माधिगतं प्राणादिदेवता विज्ञानसहितम् अर्चिरादिमार्गेण ब्रह्मप्रतिपत्तिकारणं केवलं च कर्म धूमादिमार्गेण चन्द्रलोकप्रतिपत्तिकारणं स्वभाववृत्तानां च मार्गद्वयपरिभ्रष्टानां कष्टाः अधोगतिः उक्ता। न च उभयोः मार्गयोः अन्यतरस्मिन् अपि मार्गे आत्यन्तिकी पुरुषार्थसिद्धिः इत्यतः कर्मनिरपेक्षम् अद्वैतात्मविज्ञानं संसारगतित्रयहेतु उपमर्देन वक्तव्यमिति उपनिषदारभ्यते। இந்த சாந்தோக்கியோபனிஷது 8 அத்தியாயங்களோடு கூடியது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தலவகார பிராமணம் என்று சாமவேதத்தில் இருக்கக்கூடிய பிராமண பகுதியில் இந்த உபனிஷத் இருக்கு. இதுவும் இந்த கேனோபனிஷத். இது ரெண்டுமே தலவகார பிராமணத்தினுடைய உபனிஷத்துகள். நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி வேதத்தில் சம்ஹித, பிராமணம், ஆரண்யகம்னு 3 பாகங்கள் பொதுவாக உண்டு. ரிக்வேதத்தில் சம்ஹிதை தான் பிரதானம். ரொம்ப பிராமண பகுதி கிடையாது. இதில் யஜுர்வேதம் பிராமண பிரதானம். இங்கே சாமவேதமும் சம்ஹிதை தான் பிரதானமாக இருந்தாலும் இந்த தலவகார பிராமணம்ங்கிறதும் ஒரு சைசபிள் போர்ஷன். அந்த தலவகார பிராமணத்தில் இந்த 8 அத்தியாயங்கள் பிரம்மத்தை பற்றியும் பிரம்மத்தை அடையறதுக்கான உபாசனங்களையும் சொல்லி இருக்கிறதுனால உபனிஷதாக சம்பிரதாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அதனால இந்த 2 உபனிஷத்துகளுக்கும் நான் சொன்ன இந்த சாந்தி மந்திரம் இந்த சாந்தோக்கியோபனிஷத் கேனோபனிஷத்துக்கு சொல்ற சம்பிரதாயத்தில் இருக்கு. ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷு ஸ்ரோத்ரம் அத பலம் இந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மா பிரம்ம நிராகரோத். அனிராகரணம் மே அஸ்து அனிராகரணம் மே அஸ்து தது ஆத்மனி நிரதே ய உபனிஷத்சு தர்மாக தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது
ஒரு பிரார்த்தனை. சகனாவது குருவும் சிஷ்யனுமாக சேர்ந்து எங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு பிரார்த்திக்க. சக நவ் அவது சக நவ் புனக்து சக வீரியம் கரவாவகை அப்படின்லாம் பிரார்த்தனை சேர்ந்து பண்ற பிரார்த்தனை. இங்க மைன்னு வருது, எனக்கு எனக்குன்னு இல்லை, என்னில் எனக்கு, மம எனக்கு, இந்த மாதிரி. அதனால இது ஒரு இண்டிவிஜுவல் பிரார்த்தனை. ஆனா குரு சிஷ்யன் ரெண்டு பேரும் தனித்தனியாக பண்ற மாதிரி எடுத்துக்கலாம். மம அங்கானி ஆப்யாயந்து, என்னுடைய அங்கங்கள் புஷ்டியை அடையட்டும், பலத்தை அடையட்டும். பலம் ஆப்யாயந்து மம அங்கானி, என்னுடைய அங்கங்கள் பலம் அடையட்டும், விருத்தி அடையட்டும். எதுக்குன்னா இந்த சாஸ்திரத்தை நான் பர்சியூ பண்றதுக்கு. மம அங்கானி, எது அந்த அங்கங்கள்னா வாக், பிராணஹா, சக்ஷுஹு. வாக் என்னுடைய சொல்கள், பேசுறது. பிராணன், பிராணன் வந்து ரெப்ரசன்ட்ஸ் எனர்ஜி. எனக்கு சக்தி அபிவர்த்திக்கட்டும், பலமடையட்டும். சக்ஷுஹு, என் கண்ணு நன்னா பார்க்கட்டும். ஸ்ரோத்ரம், காது நன்றாக பலமடையட்டும். இப்படி என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம், சர்வாணி இந்திரியாணி. ஏன்னா இந்த ஷரீரம்தான் தர்ம சாதனம். இந்த ஷரீரம் வந்து நன்றாக இருக்கும் பொழுதுதான் என்னால இந்த சாஸ்திர விஷயங்கள், தர்ம விஷயங்கள்ல ஈடுபட முடியும். என் புத்தி வந்து மற்ற விஷயங்கள்ல இருக்கணும்னா இது டேக்கன் ஃபார் கிராண்டடா இருக்கணும், எல்லாம் பலவத்தா இருக்கணும். இல்லைன்னா இந்த உடம்பை பத்தியே கவலைப்பட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். அதனால ஆப்யாயந்து மம அங்கானி வாக் பிராணஹா சக்ஷுஹு ஸ்ரோத்ரம் அத்த பலம் இந்திரியாணிச்சு சர்வாணி. ஆரம்பத்துல இதெல்லாம் முதல்ல அடிப்படை சரியா இருக்கட்டும்னு பிரார்த்தனை. அதுக்கப்புறம் சர்வம் பிரம்ம ஔபனிஷதம், பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? ஔபனிஷதம், உபனிஷத் மூலமாக எல்லாமே பிரம்மந்தான் அப்படிங்கிறது எனக்கு புரியறது. அந்த பிரம்மமானது மாகம் நிராகுர்யாம், அத நான் என்னைக்குமே அந்த சிந்தை சர்வம் பிரம்மைவங்கிற புரியறதோ புரியலையோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கான பிரயத்தனம் நான் எப்பவுமே கைவிடாது இருக்க வேண்டும். சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாகம் நிராகுர்யாம் பிரம்ம, நான் நிராகரணம் எப்பொழுதும் பண்ணாம இருக்கட்டும் அப்படின்னு நானே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுவுமே நம்ம கையில இல்லை. அதுதான் அங்க வாஸ்தவத்துல எல்லாம் சரியா போயிட்டு இருக்கும். திடீர்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குள்ள பல நாட்கள், பல மாதங்கள் மனசு வேற எதுலயோ போய் எதோ விஷயங்கள்ல இழுத்துன்னு போயிடும். சந்தர்ப்பங்கள் அமையறது, சிலது நம்மளா போய் தேடிக்கிறதுன்ட்டு ஆரம்பிச்ச விஷயம் பூர்த்தி ஆகாமே நிறைய விஷயங்கள் போயிடுறது, இல்ல நாட்கள் ஓடி போயிடுறது. எடுத்துட்ட விஷயத்துல வந்த வேலையை பார்க்கணும்ட்டு ஆரம்பிக்கிறோம், மோட்சத்தை அடைஞ்சே தீரணும்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி வேற எங்கேயோ போயிடுறது. இஷ்டப்பட்டு நிராகரணம் பண்றது கிடையாது, அது தானா எடுத்துன்னு போயிடுறது, தள்ளி எடுத்துன்னு போயிடுறது. ஹரந்தி பிரசவம் மனஹா அப்படின்னு சொல்றாரோ கீதையில. அப்படி மனசானத இந்திரியங்கள் எங்கேயோ எடுத்துன்னு போயிடுறது. பாலிடிக்ஸு, வீட்டு விஷயங்கள், அது ஆஃபீஸ் விஷயம், எதோ லௌகிக விஷயம் இழுத்துன்னு போயிடுறது. அப்போ தானா நிராகரணம் ஆயிடுறது. எந்த பிரம்மத்துக்காக, ஞானத்துக்காக இந்த ஜென்மா வந்திருக்கோ அது நடக்காம அப்படியே தள்ளிண்டு போயிடுறது. அந்த மாதிரி நான் பிரம்மத்தை நிராகரணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை. இது ஏன்னா நம்மளாலேயே அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா பிரார்த்தனை தேவையில்லை.
ஆனால் நமக்கு கண்ட்ரோல் இருக்கா மாதிரி இருக்கே ஒழிய ஆக்சுவலி பல விஷயங்களில் கண்ட்ரோல் இல்லை. என் புத்தியில் என்ன சிந்தனை வருதுங்கிறதுலேயே எனக்கு கண்ட்ரோல் இல்லை. அடுத்த நிமிஷம் என்ன யோசிக்க போகிறேன், அந்த யோசனை எப்படி வரப்போகிறது, யாருனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகிறது, வெளியில் என்ன சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு எனக்கு ட்ரிகர் வரப்போகிறது, இது எதுவுமே நம்ம கையில் கிடையாது. அப்படிங்கிறதுனால இது ஈஸ்வர அனுகிரகம் தானே தேவை இதுக்கெல்லாம். அதனால் இந்த ஔபனிஷதமான பிரம்மத்தை சதா நான் பர்சியூ பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு எனக்கு அனுகிரகம் வேணும்னு பிரார்த்தனை. சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுரியம். அது மட்டும் இல்லாமல் மா பிரம்ம நிராகரோத், பிரம்மமானது என்ன கைவிடாம இருக்கட்டும். மாமா பிரம்ம நிராகரோத்னா என் மாமாவான பிரம்மான்னு அர்த்தம் கிடையாது. மா நிராகரோத் பிரம்ம. ஒரு மா என்னை அப்படின்னு மாம், இன்னொன்னு மானா நெகேட்டிவ். மா நிராகரோத், நிராகரணம் செய்யாமல் இருக்கட்டும் என்னை பிரம்மமானது. நானும் பிரம்ம இந்த விசாரத்தை கைவிடாம இருக்கட்டும், என்னையும் அந்த பிரம்மமானது கைவிடாம இருக்கட்டும். ஏன்னா பிரம்மத்தினுடைய அனுகிரகம், சாஸ்திர அனுகிரகம், குரு அனுகிரகம் இதெல்லாம் இருந்தாதான் ஞானம் ஏற்படும். பிரம்மே அனுகிரகம் பண்ணணும். என்னதான் குரு அனுகிரகம் இருந்து சாஸ்திர அனுகிரகம் இருந்தும் பிரம்மா அனுகிரகமும் தேவை. ஈஸ்வர அனுகிரகம், ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனான்னு. அப்போ பரமாத்மா அவனுடைய அனுகிரகத்தினாலதான் ஞானம் ஏற்படுது. அப்போ அதுவும் அந்த பிரம்மத்தினுடைய அனுகிரகம் இருக்கணும். அதனால என்ன, அது நிராகரணம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. மாமா பிரம்ம நிராகரோத், அனிராகரணம் அஸ்து, அனிராகரணம் மே அஸ்து. நான் நிராகரணம் செய்யாதவனாக இருக்கட்டும், நான் நிராகரிக்கப்படாதவனாக இருக்கட்டும் இந்த ஆத்ம வஸ்துவினால. தது ஆத்மனி நிரதே ய உபனிஷத்சு தர்மாக. ஆத்மஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய தர்மங்கள் இதெல்லாம். தது ஆத்மனி, எங்க பிரம்மம்னு சொன்னது ஆத்மானு சொல்லிடுறது இதே. உபனிஷத்சு தர்மாக தேமயி சந்து தேமயி சந்து என்கிட்ட அந்த தர்மங்கள் என்னென்ன விதமான குவாலிஃபிகேஷன்ஸு, என்னென்ன விதமான ஒரு புத்தி சாத்வீக தன்மை இதெல்லாம் இதுக்கு தேவையோ அதெல்லாம் எனக்கு அமைஞ்சு நான் இந்த ஞானத்திற்கான யோக்கியனாகட்டும் அப்படின்னு இது பிரார்த்தனை பண்ணி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மியூட்ல போயிடுப்பா. எல்லாரும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு திருவாரம் 3 தடவை சொல்றதுக்கு பகவத்பாதால் ஒரு இடத்துல பாஷ்யத்துல ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக சாந்திகள். ஏன்னா நமக்கு பிரதிபந்தங்கள் நம்மகிட்டேருந்தே ஏற்படும், வெளியில இருக்கிற தெய்வத்தினால ஏற்படும், பூதங்கள்னால ஏற்படும் எல்லா விதமான பிரதிபந்தங்களும் தாபத்திரயம்னு பேர். இது மூன்றுத்துக்கும் சாந்தி, இந்த 3 தாபத்துக்கும் சாந்தி சொல்றதுனால ஓம் சாந்தி 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 3 சாந்தி சொல்லப்படுது. இதுதான் இந்த உபனிஷத்துக்கான தியான ஸ்லோகம். தியானம் இல்லை, பிரார்த்தனை அப்படின்னு சொல்லலாம். ஓம் இது ஏதது அக்ஷரம் இத்தியாதி அஷ்டாத்தியாயியான இந்த தலவகார பிராமண சாந்தோக்கியோபனிஷத்துல இதுல ஆரம்பத்துல பாஷ்யக்காரர் சம்பந்தம் கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம். முதல்ல கர்மாதிகதம் பிராணாதி தேவதா விஞ்ஞான சகிதம். நீ கர்மாவை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று தேவதைகளினுடைய விஞ்ஞானத்தோடு அந்த தியானம் பண்ணி சரியாக செய்யக்கூடிய கர்மாவானது அர்ச்சிராதி மார்க்கம் என்கின்ற மார்க்கத்தின் வழியாக பிரம்மலோகத்தை அடைவிக்கிறது. அந்த பிரம்மலோகத்திலேயும் போய் ஞானம் அடைஞ்சிட்டான்னா பிரம்மாவால ஞானம் போதிக்கப்பட்டு மோட்சத்தை அடையறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு விதமான மார்க்கம். அது வேதம் சொல்றது கர்ம பாகத்துல. 2வது கேவலம் கர்ம
தூமாதி மார்க்கத்துல என்னன்னா, இந்த பிராணாதி தேவதா விஞ்ஞானம் இல்லாமல் வெறும் கர்மாவை மட்டும் பண்ணும் பொழுது தூம மார்க்கத்து வழியாக சந்திரலோகத்தை அடைகிறான் அப்படின்னு 2வது மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. நான் நேத்திக்கே சொன்ன மாதிரி பகவத்கீதையிலையும் அந்த ஷண்மாசா உத்தராயணம் தத்திர பிரயாதா கச்சந்தி அப்படின்லாம் சொல்லி அங்க கீதையில இந்த 2 மார்க்கங்களை சொல்றார் பகவான். இது சொர்க்ககாமோ யஜேத என்றெல்லாம் சொல்லி கர்மகாண்டத்துல சில யாக யஜ்ஞாதிகள் சொல்லப்பட்டு அது வழியாக சொர்க்கங்கள் பிரம்மலோகம் சந்திரலோகம் முதலானவை அடையப்படுறது அப்படின்னு இந்த 2 லோகங்கள் பிரதானமாக சொல்லப்படுறது. பித்ருலோகம் தேவலோகம்னு சில இடங்கள்ல பார்க்கிறோம். இங்க பிரம்ம பிரதிபத்தி சந்திரலோக பிரதிபத்தின்னு 2ஆக பிரிச்சு சொல்றார் பாஷ்யக்காரர். இதை தவிர 3வது சுபாவ விருத்தமாக இருக்கிறவர்கள் இந்த வைதிக கர்மாவை பண்ணாமல் இன்னைக்கெல்லாம் நடக்கிறதே உலகத்துல அந்த மாதிரி சுபாவ விருத்தத்துல இருந்தோம்னா என்னாருது, மார்க்கத்வய பரிபிரஷ்டானாம் கஷ்டா அதோகதி, இன்னும் கீழே கீழே இருக்கிற யோனிகளை எடுத்துண்டு அடுத்தடுத்த ஜென்மால கஷ்டப்பட்டு இருப்பான்னு 3வது விஷயமும் வேதத்தினால சொல்லப்படுறது. இது எல்லாத்துக்கும் எதிரா பிரமாணம்னா வேதமே தான் பிரமாணம். அது நிச்சயமா போகுமா சார், இதெல்லாம் பண்ணா பிரம்ம பிரதிபத்தி நிச்சயமா ஏற்படுமான்னா அது பண்ணி பார்த்துட்டு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா இது ஸ்ரத்த தான். ஸ்ரத்தைனால இது சாஸ்திரம் சொல்றதுங்கிற ஸ்ரத்தனால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இல்ல எனக்கு இதுலலாம் நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னா நம்பணும்னு அவசியம் இல்லை. நீ உனக்கு என்ன தேவை, மோட்சம் தேவைன்னா அது இங்கேயே கிடைக்கும், அது நீ எங்கேயும் போக வேண்டியதில்லை அப்படின்னு. அப்போ நீ என்ன இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. வெறும் நம்பிக்கை மட்டும் கிடையாது, அதுக்காக சொல்ல வந்தேன். எல்லா மதங்கள்ல இருக்க மாதிரி வெறும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது மட்டும் கிடையாது. இங்க சாஸ்திரம் ஜீவன் முக்தியை தான் பேசுறது. போக போக பார்ப்போம். இருக்கின்ற பொழுதே முக்தி அடையும் தன்மை இல்லையா. அப்போ புருஷார்த்தம்னு ஒண்ணுத்த இங்க சொல்றார் பாஷ்யக்கார். நச்ச உபயோகோ மார்க்கயோகோ அந்நியதரஸ்மின் அப்படி மார்க்கே ஆத்தியந்திகி புருஷார்த்த சித்திகி. அத்தியந்தமான புருஷார்த்தம் அடையறதுக்கு இந்த 2 மார்க்கமும் போதியதானதல்ல. இந்த 2 மார்க்கத்தினாலையும் உனக்கு அத்தியந்த புருஷார்த்தத்தை சித்தி பண்ணிக்க முடியாது, அடைய முடியாது. அத்தியந்த புருஷார்த்தம்னா என்ன? புருஷார்த்தம்ங்கிறது 4 புருஷார்த்தம் பொதுவாக பார்க்கும். புருஷேன அர்த்தியத்தை ஹியூமன் பர்சியூட், ஹியூமன் பீயிங்ஸ் எதை தேடி போயின்னு இருக்கா அதுதான் புருஷார்த்தம்னு பெயர். எதை தேடி போறோம்? தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம்னு 4 புருஷார்த்தம் தேடி போகிறோம் நம்ம. அப்போ ஒரே நிமிஷம், ஒரே சவுண்டா இருக்கு. அந்த புருஷார்த்தங்கள் 4 விதமாக புருஷார்த்தங்கள் இருக்கு. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இதுல ஆத்தியந்திகமான புருஷார்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அர்த்தம் காமம்ங்கிறது நமக்கு தெரியும், பொருள் தேடுதல், செக்யூரிட்டியை தேடுறது. காமம்ன்றது சந்தோஷத்தை தேடுறது. இது 2 சாமான்யமாக நம்ம தேடுற விஷயம். 3வது தர்மம். ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் பொழுது தர்மத்தை தேடுறோம், இல்ல சொர்க்காதி பலன்களை தேடுறது. இப்படி 3 புருஷார்த்தங்கள் இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியும். சாமான்யமா நம்ம எல்லாரும் பர்சியூ பண்றது இது 3த்துக்குள்ள அடங்கி போயிடுறது. ஒண்ணு பொருளை தேடுறோம், இல்ல சுகத்தை தேடுறோம், இல்லையா நம்ம சில சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு தர்மத்தை பண்ணி ஒரு 4 பேருக்கு தானம் பண்றதுனாலயோ இல்ல ஒரு நல்ல காரியம் பண்றதுனால வரக்கூடிய ஒரு சந்தோஷம், அதுவும் ஒரு சந்தோஷம் கொடுக்கறது. இல்ல இதுக்கப்புறம் எங்கேயாவது சொர்க்கத்துக்கு போனோம் அது இதுன்னு சில விதமான ரிலீஜியஸ் பிலீஃப்னாலையும் போயிட்டு இருக்கு. இதை தவிர 4வதாக சொல்லப்படுற புருஷார்த்தம் தான் மோட்சம் அப்படிங்கிறது. அது என்ன மோட்சம்? அதுதான் ஆத்தியந்திகமான புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா,
மோக்ஷம் அப்படிங்கிற வார்த்தையே முச்சு அப்படிங்கிற தாத்துல இருந்து ஏற்பட்ட வார்த்தை. முச்சுனா டு பி ஃப்ரீ. முச்சுங்கிறது சுதந்திரமாகிறது, அதாவது விடுவிக்கப்படுதல். தமிழ்ல சொன்னோம்னா எதிலிருந்து விடுவிக்கப்படுகிறாய் அப்படின்ற கேள்வி வரும்பொழுது லிமிட்டேஷன்ஸில் இருந்து விடுவிக்கப்படுதல் அப்படிங்கிறது தான் மோக்ஷங்கிற வார்த்தை. என்னது லிமிட்டேஷன்? லிமிட்டேஷன்னா என்ன? எல்லா விதத்திலும் நான் சிறிய அளவிலானவனாக இருக்கிறேன். அதான உண்மை. காலத்தினால நான் சிறியவன். இந்த உலகம் வந்து எத்தனை மில்லியன்ஸ் இயர்ஸ் இருந்துன்னு இருக்கு, சிருஷ்டி நமக்கே தெரியாது. ஒரு தோராயமா சொல்லப்படுறது பிக் பேங் ஆச்சு, அது ஆச்சுன்னு சில தியரி, ஹைபாத்தசிஸ், இதெல்லாம் தியரி தான், ஃபேக்ட் கிடையாது. ஓரளவுக்கு அதுக்கு சப்போர்ட்டிங் சில ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கப்பட்டாலும் ஸ்டில் அது ஒரு தியரி தானே. இது எல்லாமே எவல்யூஷன்றது ஒரு தியரி தான். இப்போ அதுபடியே பார்த்தா கூட இன்னைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா இது வரைக்கும் போயின்னு இருக்கு. இன்னும் எத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா இது இருக்கும்னு தெரியாது. ஸோ அந்த லிமிட்டேஷன் அப்படிங்கிறது காலத்தினால நான் லிமிட்டட். ரெண்டாவது ஸ்பேஷியலி லிமிட்டட், தேசத்தினால லிமிட்டட். இங்க இருந்தேன்னா அடுத்த ரூம்ல இல்லை, தமிழ்நாட்டில் இருந்தேன்னா கர்நாடகாவில் இல்லை, இந்தியாவில் இருந்தேன்னா ஜப்பானில் இல்லை, பூமியில் இருந்தேன்னா சாட்டர்னில் இல்லை. இப்போ நான் இருக்கிற இடம் இத்தனுண்டு, நான் இல்லாத இடங்கள் எத்தனையோ. ஸ்பேஷியலி லிமிட்டட். இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் கை எட்டுது, அதுக்கு மேலே இல்லை. நாலெட்ஜ் வைஸ் லிமிட்டட். என்ன இருக்குன்னே தெரியாது. இந்த செவத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு, இந்த செவத்துக்குள்ளேயே என்ன இருக்கு, ஏன் இந்த நான் விடுற மூச்சு காத்துக்குள்ள என்ன இருக்கு, எதுவும் தெரியாது. நான் என்னோட சிந்தனை அடுத்ததா என்ன வரப்போறதுன்னு எனக்கு தெரியாது. நான் எங்க போய் இன்னைக்கு வந்து சாப்பிட போறோங்கிறது கூட தெரியாது. இப்படி இருக்கு. அடுத்த நாள் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, ஏன் இருக்கோம், ஏன் இருக்க மாட்டோம், இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் எங்க போகிறோம், எதுவும் தெரியாது. நாலேஜ்னாலையும் லிமிட்டட். சந்தோஷம்னு பார்த்தா அதுவும் லிமிட்டட். ஏதோ ஒரு நாள்ல ஒரு சில நிமிஷங்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். மற்ற டைம் பார்த்தா ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருக்கு. சந்தோஷத்தினாலையும் ஹாப்பினஸ்னாலையும் லிமிட்டட், செல்வத்தினாலையும் லிமிட்டட். அதே மாதிரி மற்றபடி என்னை பத்திய ஒரு ஜட்ஜ்மெண்ட்னு பார்த்தோம்னா அங்கேயும் ஒரே துக்கம் தான். நான் என்னையே வந்து ஒத்துக்கொள்ற மாதிரி இல்லை. ஒரு தர்மம் பண்றதுல கூட சுவாபாவிகமா என்னால் இருக்க முடியாது. இல்லை, ஏகப்பட்ட அதர்மம், கட்டிங் கார்னர்ஸு, நான் இதை ஏன் பண்ணேன், இவாள்கிட்ட ஏன் இப்படி நடந்துட்டேன், இந்த மாதிரி கில்ட்டு. அப்புறம் மற்றவர்கள் நம்மளை நடத்துறதுல இருக்கிற ஹர்ட்டு. இப்படி பார்த்தோம்னா எது எடுத்துட்டாலும் லிமிட்டேஷன் லிமிட்டேஷன் லிமிட்டேஷன். இந்த கம்ப்ளீட் லிமிட்டேஷன் தான் இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த லிமிட்டேஷன்லேருந்து வெளியில வர்றதுக்காக நான் என்ன பண்றேன்? பொருளை தேடுறேன், சுகத்தை தேடுறேன், இல்ல தர்மத்தை பண்றேன். பொருளை தேடுறதுனால இந்த இன்செக்யூரிட்டி இருக்கே, நான் வந்து எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாதுங்கிற பயம் இருக்கே, அதை வந்து போக்கிக்க நினைக்கிறேன். சுகத்தை தேடுறது, நான் எனக்கு எப்ப பார்த்தாலும் துக்கம் இருக்கு, லிமிட்டட் சுகம் தான் இருக்குங்கிற ஒரு இது எனக்கு தெரியறதுனால இன்னும் சுகம் வேணும் சுகம் வேணும்னு போறேன். தர்மம் ஏன்னா அகைன் என்னோட செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்ல நான் என்னை பத்தி ஒரு அகைன் லிமிட்டேஷனாகவே இருக்கு. அங்கேயும் தர்ம விஷயங்கள், நான் சரியான விஷயம் பண்ணாதவனாக எனக்கு தெரிகிறேன். அதனால போய் கர்ணன் மாதிரி, கர்ணனுக்கு மகாபாரதத்துல பார்த்தா அவனுக்கு ஏகப்பட்ட சைல்ட்ஹுட் ப்ராப்ளம். ஏன்னா வந்து நிராகரிக்கப்பட்டவன்ற ஒரு பாவம் இருந்ததுனால அப்போ அவன் தானம் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தேடினான். அப்போ அந்த தர்மம் எதுக்குன்னா அவனுக்கு தெரிஞ்ச லிமிட்டேஷன்ஸ், தன்னை உயர்த்தி தனக்கே காமிச்சிக்க வேண்டிய ஒரு ப்ரெஷர்னால தானம் பண்ணான். இதெல்லாம் என்னன்னா லிமிட்டேஷனை ரிமூவ் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்றோம். ஆனா அதை புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அத்தியந்தமா நம்ம
பொருளை தேடினாலும் சுகத்தை தேடினாலும் தர்மத்தை பண்ணாலும் எதுக்காக பண்றோம்? இந்த லிமிட்டேஷனை ரிமூவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் பண்றோம். அப்போ முதல்ல என்ன சொன்னோம்? 4 புருஷார்த்தங்கள் இருக்கு, தர்மம் இருக்கு, அர்த்தம் இருக்கு, காமம் இருக்குன்னு சொல்லி அப்புறம் மோட்சம்னு ஒண்ணு இருக்கு. மோட்சம் தான் லிமிட்டேஷனை ரிமூவ் பண்றது அப்படின்னு ஆரம்பிச்சோம். ஆனா யோசிச்சு பார்த்தா 4மே லிமிட்டேஷனை ரிமூவ் பண்றதுக்காக பண்ற யத்தனம் தான். அப்போ இருக்கிறது என்னது? ஒரே ஒரு அத்தியந்த புருஷார்த்தம், அது மோட்சம்தான். தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரும் எத்தனம் மோட்சத்துக்கு மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால அத ஆத்தியந்திகி புருஷார்த்த சித்திஹி, அப்பதான் ஆத்தியந்திகி வரும். அத்தியந்தா புருஷார்த்தா, அதனுடைய சித்தி ஆத்தியந்திகி புருஷார்த்த சித்தி. இந்த மார்க்கங்கள்ல எங்க போனாலும் கிடைக்காது. ஏன்? நான் ஒரு லிமிட்டட் பீயிங்ன்றது இந்த ரூம்ல இருந்தபோது லிமிட்டட் பீயிங்கா இருந்தேன். நான் சொன்ன அத்தனை லிமிட்டேஷனும் இந்த ரூம்லயும் இருந்தது. இங்கேருந்து அடுத்த ரூமுக்கு போனாலும் அது எனக்கு இருக்கு. அங்கேருந்து அடுத்த ஊருக்கு போனாலும் அந்த லிமிட்டேஷன் இருக்கு. இல்ல நான் சுவிட்சர்லாண்டுக்கு போனேன், அமெரிக்காவுக்கு போனேன், ஆஸ்திரேலியாவுக்கு போனேன்னா அங்க போயும் அந்த லிமிட்டேஷன் எனக்கு இருந்துட்டே தான் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு அர்ச்சிராதி மார்க்கம் வழியாகவோ தூமாதி மார்க்கம் வழியாகவோ ஒரு லோகத்துக்கு போனாலும் நான் தான் போக போறேங்கிற பொழுது அந்த லிமிட்டேஷன்ஸும் என் கூட சேர்ந்தே தான் வரும். அதனால இந்த மார்க்கங்கள்ல புருஷார்த்த சித்தி இல்லை அப்படிங்கிறதே சொல்றார். இத்யதா கர்ம நிரபேக்ஷம் அத்வைத ஆத்ம விஜானம் சம்சார கதி த்ரய ஹேது உபமர்த்தேன வக்தவ்யமிதி உபனிஷத் ஆரம்பியதே. அப்போ இது எதனால இந்த மார்க்கங்கள் உனக்கு கிடைக்கிறது? அர்ச்சிராதி மார்க்கமா இருக்கட்டும், தூமாதி மார்க்கமா இருக்கட்டும், அதோகதியாக இருக்கட்டும், இது மூணு எதனால கிடைக்கிறதுன்னா கர்மாவால கிடைக்கிறது. முதல்து பிராணாதி தேவதா விஞ்ஞான சகிதம் கர்மத்தினால அர்ச்சிராதி மார்க்கம் கிடைக்கிறது. கேவல கர்மத்தினால கர்மான ஆக்ஷன், ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பண்ணி இதை அச்சீவ் பண்றோம். கேவல கர்ம ஆக்டிவிட்டினால தூமாதி மார்க்கம் சந்திரலோகம் கிடைக்கிறது. இல்ல எதேஷ்டாச்சரணம் சுபாவ விருத்தம் உனக்கு இஷ்டப்படி பண்றதுனால அதோகதி கிடைக்கிறது. இது மூணு தவிர வேற என்ன மாதிரி உனக்கு காரியத்தினால கிடைக்க போறது ஒன்றும் கிடையாது. ஆனா இப்ப சொல்லப்பட போறது கர்ம நிரபேக்ஷம். எந்த ஆக்டிவிட்டியுமே தேவையில்லாமல், அபேட்சையே இல்லை, கர்மாவனுடைய அபேட்சை இல்லாமல் அத்வைத ஆத்ம விஜானம் சம்சார கதித்ரய ஹேத்து உபமர்த்தேன. இந்த மூணு விதமான கதி இருக்கே, பிரம்ம பிரதிபத்தி, சந்திரலோக பிரதிபத்தி, அதோகதி, இது மூணும் அதுக்கு ஹேத்து எது? காரணம் எது? இப்பதான் பார்த்தோம், கர்மா. அந்த கர்மா இல்லாத தன்மை அத்வைத ஆத்மவஸ்து விஞ்ஞானத்தினால ஏற்படுவது. அப்ப கர்மாவே பண்ண வேண்டாமான்னு இல்லை, கர்மா பண்ணாமல் இருக்கின்ற தன்மைன்னு அர்த்தம். கர்மணி அகர்மய பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயா ச புத்திமான் மனுஷ்யேஷு இத. அப்ப இந்த கர்ம நிரபேக்ஷம் அத்வைத ஆத்ம விஞ்ஞானம், அந்த ஆத்மஸ்வரூப ஞானம் இப்ப சொல்ல வேண்டியிருக்கு. இத்தனை தூரம் சாமவேதத்துல கர்மகாண்டத்துல இத்தனை விதமான கர்மாக்கள் இந்த லோகங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு வந்தாச்சு. ஆனா வேதத்தினுடைய இன்டென்ட் என்ன? மனுஷனுக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் தர்றது தானே வேதம். நம்ம மற்ற பிரமாணங்கள்னால தெரிஞ்சிக்க முடியாத, ஆனா மனுஷனுக்கு தேவையான விஷயங்களை சொல்றது வேதம். இது வரைக்கும் இந்த லோகம் போற தேவைகளை பூர்த்தி பண்ணிடுது. இப்போ லிபரேட் ஆற விஷயத்தையும் பூர்த்தி பண்ணி ஆகணுமே. அந்த மோட்சம் அப்படிங்கிறது ஒரு பிரதான
புருஷார்த்தம் ஆத்தியந்திகி புருஷார்த்த சித்திகின்னு வரணும். அந்த புருஷார்த்தத்தை எப்படி அடையிறது அப்படிங்கிறதும் வேதம் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால இந்த உபனிஷத் வழியாக அந்த ஆத்ம சாட்சா்காரத்திற்கு பிரமாணமாக வேதம் அமையிறது அப்படிங்கிறதுனால அத்வைத ஆத்ம விஞ்ஞானம் சம்சார கதி திரய ஹேத்து உபவர்த்தேன வக்தவ்யம் சொல்லி ஆக வேண்டி இருப்பதனால் உபனிஷத்து ஆரம்பியதே. இந்த உபனிஷத் துவங்குகிறது. துவங்கிட்டே இருக்கே சார், இன்னும் ப்ராக்ரஸ் ஆலையேன்னு கூடாது. ஒன்ஸ் உள்ள போயிட்டோம்னா இந்த பேக்ரவுண்ட் சொல்றது கொஞ்சம் அங்கங்க விட்டு விட்டா சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஓவரால் விஷன் ஆச்சாரியால் அப்படித்தானே இந்த சம்பந்த பாஷ்யம்னு பேர் இதுக்கு. அவுட்செட்ல இதை வந்து பிராடர் விஷன் கொடுக்கிறார். மேல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். சாட் ஏதோ பண்ணிருக்கேன். ஓகே, அதெல்லாம் பையன்.